வெல்கம் டு உதனிசா சேனல். 10th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 10 அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கொஸ்டின் ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணோம்னா ஈஸியா இந்த சம்ம நம்மளால போட்ட முடியும். வாங்க கொஸ்டினுக்குள்ள போலாம். பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன் a theater, ஒரு தியேட்டர்ல there are 20 seats in the front row. அதாவது ஒரு தியேட்டர்ல 20 சீட் வந்து ஃப்ரண்ட் ரோல இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 30 rows were allotted. அந்த தியேட்டர்ல எத்தனை ரோஸ் அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 rows அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் ரோல 20 சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்கம்மா. இது மாதிரி எத்தனை ரோஸ் அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 rows வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அலாட் பண்ணிருக்காங்க. அடுத்து each successive row contains 2 additional seats. அதாவது இந்த ரோ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்த ரோ, இந்த ஃபர்ஸ்ட் ரோக்கும் செகண்ட் ரோக்கும் இடையில ரெண்டு சீட் என்ன பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா செகண்ட் ரோல 22 சீட் இருக்குதாமா. இப்ப தேர்ட் ரோ எத்தனை வரும்? 22 2 ஆட் பண்ணீங்கன்னா 24 கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு ரோலையுமே அடிஷனலா எத்தனை சீட் ஆட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 சீட்ஸ் ஆட் பண்ணிட்டே வராங்க. சோ நமக்கு இது மாதிரி அந்த தியேட்டர்ல சீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சோ இது மாதிரி எத்தனை ரோ அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 rows வந்து அலாட் பண்ணிருக்காங்க. அப்ப டோட்டலா n ஈக்குவல் டு நமக்கு எத்தனை ரோ இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 30 rows இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஏபி சீரிஸ் படி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை சீட் இருக்கு? 20 சீட்ஸ் இருக்கா? அப்ப ஏயோட வேல்யூ அப்படின்னு சொல்லி நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். எவ்ரி ரோ, ஈச் ரோ, ஒவ்வொரு ரோலையும் எத்தனை அடிஷனலா ஆட் பண்ணிட்டே வராங்க? 2 rows ஆட் பண்ணிட்டே வராங்க. அப்போ ஒவ்வொரு ரோக்கும் இடையில இருக்கக்கூடிய காமனான டிஃபரண்ட் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான் அடிஷனலா ஆட் பண்ணிட்டே வராங்க. அப்போ D யோட வேல்யூ நமக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். டோட்டலா எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க? 30 rows இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ என்னோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சோ ஏயோட வேல்யூ 20, D யோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 30. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது how many seats are there in the last row? லாஸ்ட் ரோல எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த 30 ரோல எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஃபார்முலா TN ஃபார்முலா. ஏபி சீரீஸ்ல TN ஓட ஃபார்முலா A plus N minus 1 into D. TN equal to A plus N minus 1 into D. இதுல A கான வேல்யூ 20 கண்டுபிடிச்சிட்டோம். என்னோட வேல்யூ 30 அப்படின்னு நமக்கு தெரியும். D யோட வேல்யூ 2. அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டோம்னா போதுமானது. அப்ப T30 equal to A என்னடாமா 20, என்னோட வேல்யூ எவ்வளோ 30 minus 1, D யோட வேல்யூ 2. அவ்வளவுதான். அப்போ 20 plus 30ல 1 போச்சுன்னா 29 into 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஈக்குவல் டு 20 plus 29 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 9 2s are 18, remaining 1, 2 2s are 4, 4 plus 1 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So 20 plus 58, 58 ஓட ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 78. அப்ப T30 ஈக்குவல் டு நமக்கு என்னடா கிடைச்சிருக்கு? 78 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ லாஸ்ட் ரோல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 78 அப்படின்னு எழுதுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லாஸ்ட் ரோ, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் லாஸ்ட் ரோ அப்படின்னு எழுதுனீங்கன்னா இன் லாஸ்ட் ரோ, அதாவது 30 ரோ எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எத்தனை நம்ம கண்டுபிடிச்சோம்? 78 சீட் இருக்குமா. அவ்வளவுதான் இந்த சம். Thank you.